ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்துல நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாங்க, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பாரா. அந்த பனி பெய்யும் போது ஒரு சத்தமும் வராது, பெய்யுதா இல்லையானே தெரியாது. ஆனா அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும், பூமியை உயிரூட்டும், பூமி உயிர்ப்பிக்கப்படும். அதே போலதான் ஏசப்பா உங்களுக்கு பனியை போல இருப்பாருன்னு சொன்னா அவர் செயல்படுறது எப்படி எல்லாம் செயல்படுறாருங்கிறது தெரியாது, ஆனா அதனுடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்ல, இரண்டாவது சொல்லுது லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஆமா, ஒரு பூ எப்படி மலருமோ அதே போல உங்க வாழ்க்கை முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த மாதத்துல உங்க வாழ்க்கை மறுபடியும் ஒரு மலர போல மலர போகுது. மூணாவது அந்த வசனம் சொல்லுது, அவன் வேரூன்றி நிற்பான். ஆமாங்க, வேரூன்றி ஒரு மரம் நிற்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அது அசையாது. அதே போல உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் நீங்க அசைக்கப்படாது இருப்பீங்க. அது எப்ப தெரியுமா? அது எப்ப தெரியுமா? அந்த அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள் சொல்லுது, கர்த்தரிடத்துல திரும்புங்கள், உங்கள் அக்கிரமத்தை விட்டு விடுங்கள், ஆண்டவரே தயவா என்னை மன்னித்தருளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் ஜெபித்தார்களாம். அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த பாவத்துல அல்லது அக்கிரமம் உங்க வாழ்க்கையில இருக்குதோ அதுல இருந்து திரும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு பனியை போல இறங்கி நீங்கள் மறுபடியும் மலரத்தக்கதாக, அசையாது நிற்பது போல நீங்கள் லீபனோனை போல இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார். அப்படியே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு. God bless you.